தற்போது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை எதிர்த்தே வருது. இதைதான் முன்னதாக திருமாவளவன் கோரிக்கை வைத்தாரு. ஆனா தற்போது அதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அடுத்து வரும் ஆட்சியில் பங்கு கேட்கின்றாங்க. ஆனா ஆட்சியில் பங்கு தரன்னு சொன்ன விஜய நாடு யாரும் போக மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. இல்ல, அது உங்களுக்கு நீங்க விளங்கிடணும். நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இப்போ இதே என் தம்பி ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து, ஒரு தடவை 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க. இப்போ திமுக ஆட்சியில் பங்கு ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவா வருவாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் பங்குன்னா அது பல முறை இருந்திருக்கு, வருவாங்க. ஆனால் ஆட்சிக்கே வராத, தேர்தலே நிற்காத ஒருவர் அழைக்கும்போது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது. முதல்ல அதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போ ஐயா விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வரைஞ்சுன்னா அவர் 10 விழுக்காடு வாக்கு வச்சுருந்தார். அதனால எல்லாரும் அவர் சரி 10 விழுக்காடு இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்தா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியை போய் தொட்டுடலாம், ஒரு மாறுதலை உருவாக்கலாம்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம ஆட்சியில் பங்குன்னு வரும்போதே நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த கட்சி இருக்குது? நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்கள் ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த ஆட்சியில் இங்கே இருக்கிற கட்சிகளில் இப்போ காங்கிரஸே நீங்கள் சேர்த்துக்கிறீங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆட்சியின் தரம் எப்படி இருக்கு? இந்தியாவே ஆண்டு நாட்டை நாசமாக்குன ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சியில் பங்கு தர்றேன்னா அது எந்த மாதிரி இருக்கு? இந்த கேள்வியெல்லாம் பல கேள்விகள் எழும், ஒவ்வொருத்தனுக்கும் எழும். பொதுவாக இப்போ நான் பொது மனிதனாக ஒரு கேள்வி எழுப்புவோம்ல, இப்போ உங்களுக்கே இந்த கேள்வி எழும். அப்போ ஏன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லி யாரும் வரலைன்னா அது நம்பிக்கைக்குரியதா இல்லை. சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமர்ந்து சீமான் ஆட்சியில் பங்கு தருவாரா? நான் ஆட்சியில் பங்கு தர்றது இல்லைங்க. முதல்ல என்னை ஏற்கணும். முதல்ல என் நாடு தமிழ்நாடு, என் மொழி தமிழ், என் இனம் தமிழ் இனம், என் தலைவன் இவர், என் தலைவன் நான் ஏற்றுக்கொண்ட தலைவனை ஏற்கணும். நான் வைக்கிற கோட்பாடுகள் ஆட்சியின் முறையை ஏற்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் ஊழல் லஞ்சம் பெற்றால் இடைக்கால பணி நீக்கம் இல்லை, பணி இடமாற்றம் இல்லை, நிலையான பணி நீக்கம்னு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சாதிக்காக ஒரு கொலையை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சான்றிதழ் செல்லாது. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதோட அது மதிப்பு இழந்துரும்னு ஒரு சட்டம் கொண்டு வரேன். நீங்கள் ஏற்கணும். இலவசம்ங்கிறது இல்லை, அதை நான் ஒழிப்பேன்னு சொல்கிறேன். அதை பெற வேண்டிய நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன். அதை நீங்கள் ஏற்கணும். வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன். அதை நீங்கள் ஏற்கணும். நீங்கள் அரசு பணியாக வேளாண்மை எங்களை மறுபடியும் விவசாயம் பார்க்க சொல்லிட்டாப்ல, எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாப்ல அப்படின்னு. சாராயம் விற்கிறதுல 50,000 கோடி, பால் விற்கிறதுல 1,50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், இந்த உயிரை கொடுக்கும். எந்த இடத்துல நான் நிற்கேன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம நிற்போம்னா என் கூட வரலாம். கால்நடைத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, கால்நடை இருக்கா? பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, பால் வளம் இருக்கா? பால் இருக்குது, வளம் இருக்கா? உங்களுக்கு பால் எங்கேருந்து வருது? ஆந்திராவில். ஏன் நீ ஆடு மாடு வளர்க்கல, நீ மாடு வளர்க்கலன்னு கேட்டால் பதில் இருக்கா? அப்போ துறை வச்சுப்ப. இப்போ விண்ணூர்திக்கு வானூர்தி போக்குவரத்துக்குன்னு அமைச்சகம் இருக்குது, உங்களுக்கு வானூர்தி இருக்கா? அப்போ எதுக்கு அமைச்சகம் வச்சுருக்க? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை கேட்குற ஒருத்தன் என்னோட இருந்தால் எனக்கு சரியாக இருக்கும். புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அது சும்மா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நிற்கிறது இல்லை. இங்கே கொள்கை தான் அரசியல், கூட்டம்ல அரசியல். எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி இது? தம்பி எப்போ வந்தாரு சொல்லுங்க. நான் 16 வருஷமாக களத்தில் நிற்கிறேன். யார் பெரியவன்னு சொல்லுங்க, யார் பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா?